கதைபொம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தேவதை வாழும் வீடு. இதை எழுதியிருக்கிறது உமா பாலகுமார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் கேபினில் அமர்ந்து நாளை அனுப்ப வேண்டிய கொட்டேஷன்களை பார்வையிட்டு கொண்டிருந்த பவித்ராவை இன்டர்காம் செல்லமாக அழைத்தது. எடுத்து பேசியவள், சரி சார், உடனே வரேன் என்றபடி எழுந்தாள். அவளுடைய செக்ரட்டரி புன்னகையுடன் எதிர்பட்டாள். சீதா, பாஸ் என்னோட முக்கியமாக ஏதோ பேசணுமா, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன், நீ போகணும்னா கிளம்பிடு கூறிவிட்டு லிஃப்ட்டுக்குள் நுழைந்து 3வது தளத்திற்கு பட்டனை அழுத்தினாள். எம்டியின் அறை கதவை மெல்லிதாக தட்டிவிட்டு அவளை உள்ளே அழைத்தபோது ஃபைலில் ஆர்ந்திருந்தார் ரத்தினம். புன்னகையுடன் நிமிர்ந்தவர் அவளை அமரும்படி கூறிவிட்டு ஒரு கவரை அவளிடம் கொடுத்தார். பவித்ரா, இது நம்ம கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதை நீங்கள் தான் நல்லா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனிலேருந்து ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்ட் வேணும்னு கேட்டதால் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது. அதுதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் என்று சொன்னார். அது என்ன ப்ராஜெக்டு சார்? இது ஒரு பழைய காலத்து ஜமீன் பங்களா. அதை சரி செஞ்சு ஒரு ரெசார்ட்டாக மாற்றணுங்கிறது. இப்போ அதை வாங்கி இருக்கிறவங்களோட விருப்பம். சிவில் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஒர்க்கே அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ரத்தினம் முடிப்பதற்குள், அந்த பங்களா எங்கே சார் இருக்குது? சென்னையில் தானே? புதிதாய் பூத்த ஆர்வத்துடன் வினாவினாள் பவித்ரா. இங்கே இல்லைம்மா, பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்குது. அங்கேயே தங்கியிருந்து தான் நம்ம வேலை செய்யணும். பொள்ளாச்சியில் இருக்கிறது நம்ம இன்னொரு யூனிட் ஆளுகளையும் பயன்படுத்திக்கலாம். மற்ற விவரங்களெல்லாம் அந்த கம்பர்லேயே இருக்குது. சட்டென்று அவள் விழிகளில் ஒரு வானவில் உதயம். அதை கவனிக்காமல் தொடர்ந்தாள் ரத்தினம். ஆமாம், ஒரு தடவை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு கொட்டேஷனை ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் முறிகிற வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருக்க போகிறோம். கெஸ்ட் ஹவுஸ்லேயும் தங்கிக்கலாம். டிரைவர் வசதியோட 2 கார்களும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். பேசிக்கொண்டே போக அவள் முகத்தை கண்டதும் நிறுத்தினார். அவர் கூறியது அவள் செவிகளில் பதிந்ததோ இல்லையோ, வெளிகளில் மட்டும் ஒரு ஆச்சரிய மின்னலோடே பார்த்தாள். முகத்தில் புதிதாய் ஒரு பிரகாசம். என்ன பவித்ரா, அமைதியாயிட்டீங்க? வேகமாக நிமிர்ந்தவள், சாரி சார், ஏதோ பழைய ஞாபகங்கள் சிறு முறுவலுடன் கூறிவிட்டு அவர் அளித்த கவரிலிருந்து அந்த பங்களாவை பற்றிய விவரங்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். மறுகணமே விழிகள் பளபளக்க நிமிர்ந்தாள். தேங்க் காட், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் சார், உணர்ச்சிகள் நிறைய குரலில் கூறினாள். என்ன சொல்கிறீங்க பவித்ரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இது எங்களோட பூர்வீக பங்களா சார். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்ப எங்கள் குடும்பத்துக்கு தான் இதில் உரிமை இருந்தது. அப்புறம் நிறைய பிரச்சனை, கடன் எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே விட்டுதோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பங்களா மேலே ஒரு தனி ஈடுபாடு உண்டு. அதுவும் ஆர்கிடெக்ட் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பங்களாவை ஒரு ரெசார்ட்டாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய தடவை யோசிச்சிருக்கவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஓ, கங்க்ராச்சுலேஷன். எப்போவுமே நம்ம விரும்பி செய்கிற வேலை இன்னும் அற்புதமாக வரும். அடுத்த வாரமே நம்ம கிளம்பணும். இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் தங்குற மாதிரி இருக்கும். அதையும் வீட்டில் சொல்லிவிடுங்க. உற்சாகத்துடன் கல்கி கொடுக்கணவன், தேங்க்யூ சார், நிச்சயமாக இதை நல்லா செஞ்சு முடிப்பேன் பெரு நம்பிக்கையுடன் கூறிவிட்டு எழுந்தபோது அவள் மனதில் லட்சம் மின்னல்கள் ஒன்றாய் தெரிந்தன. முடியே அங்கு சென்று விட மாட்டோமோ என்றிருந்தது. தன் அறைக்கு வந்து அமர்ந்த பவித்ராவுக்குள் இளமை கால ஞாபகங்கள் சிறு தூறலாய் விழுந்தன. எத்தனை ராஜ கம்பீரமான மாளிகை அது! பாட்டியுடன் கைகோர்த்து கொண்டு அதை சுற்றி சுற்றி வந்து இன்று நடை போட்டது போல் கண்முன்னே விரிந்தது. நீண்ட நேரமாக அந்த வீட்டை பற்றி கனவுகளில் மூழ்கி கொண்டிருந்தாள். அவள் கனவை கலைப்பது போல திடீரென ஒலித்தது டெலிஃபோன் அழைப்பு. ஒரு பெருமூச்சுடன் அவளை நிகழ்காலத்துக்கு அழைத்து வந்தது. ஃபோனில் அவளது அம்மா வண்டார்குழலின் குரல் கேட்டது. பவி, என்னம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா? வேலை ரொம்ப அதிகமா? உனக்கு பிடிக்குமேன்னு பால் பணியாரம் செஞ்சு வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார். இதோ வர்றேம்மா, கிளம்பிட்டேன். பாஸ் கூட ஒரு புதிய ப்ராஜெக்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கூறிவிட்டு உடனே கிளம்பினாள் பவித்ரா. மாருதியை வீட்டு வாசலில் நிறுத்திய போது அம்மா அவளுக்காக வெளியே காத்திருப்பது தெரிந்தது. உள்ளத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடிய புன்னகை உதடுகளில் கசிய அவரை அரவணைத்தபடியே உள்ளே சென்றாள். இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை பற்றி எப்படி அம்மா கிட்ட பேசுவதென கேள்விகள் உள்ளூர எழுந்தது. தந்தை கதிரவேலுக்கு மட்டுமல்ல, தாய் வண்டார்குழலிக்கும் பிறந்து வளர்ந்த ஊர் அதுதான். தாய்மாமன் என்கிற நெருங்கிய பந்தத்தின் மனம் முடித்தவர் குழலி.
ஆனாலும் தனக்கு நினைவு தெரிந்தது இருவருமே அங்கு சென்றதில்லை. எப்போதும் பாட்டியுடன் தான் மட்டும் விசேஷங்களுக்கு போய் வந்ததும் ஞாபகம் வந்தன. 7-8 வருடங்களுக்கு முன்பு பாட்டியும் இறந்து போனார். அந்த ஊருக்கும் அவளுக்கும் இடையே இருந்த தொடர்பு முற்றிலும் அழிந்து போனது. 2 வருடங்களுக்கு முன்பு அப்பாவும் இறந்துவிட அவளுடைய பெரியப்பா கந்தவேலு மட்டும் மனைவியுடன் அந்த ஊரில் வசித்து வருகிறார். அவர்களுக்கும் குழந்தை இல்லை. வயதும் ஆகிவிட்ட நிலையில் நிலங்களையெல்லாம் குத்தகைக்கு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தன்னைப் போலவே பவியும் ஒற்றை பெண் வாரிசாய் நின்று போவதை பாட்டி செங்காமலம் நாச்சியார் கூறும்போது சிறு வயதில் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குளித்துவிட்டு வந்தவுடன் டிஃபன் சாப்பிடும் பொழுது அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டுமென்று மனதுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தை வைத்தே மனதை படித்து விட்டாள் குழலி. என்ன பவி, பலத்த யோசனை போல இருக்கே, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையாடா? கவலையுடன் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதை நான் தான் செய்யணும்னு பாஸ் பிரியப்படுறாரு. இன்றைக்கி அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதான் லேட்டு. அதனால் என்ன பவி, எதுக்கு யோசிக்கிற? செய்ய வேண்டியது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த புது வேலை வெளியூரில் போய் பார்க்கணும். மாதத்தில் 3/4 நாள் நான் அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும். ஒரு வீக்கெண்டு தான் இங்கே வரலாம்னு இருக்கேன். எங்கள் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் அங்கே இருக்குல்ல, சீதாவும் என் கூட வந்துடுவா. கம்பெனி ஆட்களும் அங்கே இருப்பாங்க, ஒன்றும் பயம் இல்லை என்றால் மெதுவாக. என்னை பற்றி கவலைப்படாத, நான் நம்ம வீரம்மா பாட்டியை துணைக்கி வச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா, வேலை தான் முக்கியம். அப்போ நான் வெளியூருக்கு போய் வேலை செய்கிறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? இல்லைடா. ஆமாம், அந்த வேலை எங்கேன்னு சொன்ன என்றால் கேள்வியாக. ஒரு நிமிடம் தயங்கவள், நம்ம ஊரில் தாம்மா, நம்மோட அந்த பூர்வீக பங்களாவை தான் யாரோ வாங்கியிருக்காங்க. அதை ரிசார்ட்டாக மாற்றணும்னு எங்கள் கம்பெனிக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டை நான் தான் பண்ணணும்னு பாஸும் பிரியப்படுறாரு. அவள் பேச பேச கேட்டு கொண்டிருந்த குழலியின் முகம் இருண்டு போய் அதில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. உடனே சமாளித்தவர், வேணாம் பவி, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு பிடிக்கல. படபடித்தவரின் விழிகளில் மெல்லிய நீர் படலம். மா, என்னம்மா இது, இப்போ தான் போயிட்டு வான்னு வீரத்தாய் மாதிரி சொன்னீங்க, உடனே பயப்படுறீங்களே. நம்ம ஊருனா அங்கே நமக்கு தெரிஞ்ச மனுஷங்க இருப்பாங்க. பார்க்க போனால் நீங்கள் இன்னும் தைரியமாக என்னை அனுப்பணுமா? அவள் குரலில் யோசனையும் சிறு கேலியும். அதெல்லாம் ஒன்று வேணாம், அந்த ஊரும் உறவும் தேவையில்லைன்னு தானே நானும் இங்கே வந்துட்டோம். உங்கள் அப்பாவும் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த மனம் மிதிக்கவே இல்லை. ஏதோ பாட்டி ஆசைப்பட்டாங்களேன்னு தான் உன்னை மட்டும் அனுப்பி வச்சோம். இங்கும் அங்கமாக இருந்த பாட்டியும் நம்ம வீட்டிலே இறந்துட்டனால ஊருக்கு போக வேண்டிய அவசியமே வரல. அம்மா, என்னம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? இப்படி அங்கே போனால் என்ன நடந்துடும் எனக்கு? ஏன் இவ்வளவு தடை போடுறீங்க? வேணும்னா நீங்களும் என் கூட வாங்க. அவள் கூறியவுடன் தீயுக்குள் விரலை வைத்தாற்போல் துடித்துடித்து போனாள். ஒருவித படபடப்புடன், நான் எங்கேயும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது என்றால் உறுதியான குரலில். பவியின் மனம் சட்டென சோகமெனும் மூடுபனியால் சூழப்பட்டது. மறுகணமே எக்காரணம் கொண்டும் இந்த வேலையை யாருக்கும் விட்டு தரக்கூடாதென்று உறுதியும் மனதிற்குள் ஆழமாய் வேர்விட்டது. ஆனால் பவியோ சொந்த ஊருக்கு செல்வதால் தன் வாழ்க்கையில் பெரும் திருப்பங்கள் ஏற்பட போவதை அவள் அப்போது அறியவில்லை. காலம் தன் கைக்குள் புதிதாய் பல மாற்றங்களை ஒளித்து வைத்தபடி காத்திருந்தது. அப்படி பவியோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட கதையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.